find the center foci and eccentricity of the hyperbola. ஓகேவா? ஸோ அங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ப்ரீவியஸ் சம்மில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து நம்ம ஹைப்பர்போலா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் x² / a² மைனஸ் y² / b² = 1 அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு போகணும் இந்த ஈக்குவேஷன் முதல்ல. ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதினா ஈக்குவேஷன் நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் டைமில் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன், ஒய் டைமில் ஒரு டைம் கொண்டு வந்து இப்போ கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, 11x² minus 44x minus 25y² plus 50y minus 256 is equal to 0. ஸோ 11 இப்போ என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா 11 வந்து எடுக்கணும் வெளியே. x², ஸோ 4x. ஓகே, 11 into 4 44 வந்துடும். minus 25y² into minus 25 into y² minus 2y minus 256 is equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ஈக்குவேஷன் பண்ணணும். ஓகே, நம்ம எப்படின்னா x² ஃபார்மேட்டில் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்துருக்கு, அதனால வந்து a minus b² அந்த ஃபார்முலா வரும். ஸோ அப்போ மாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ 11 into x² minus 4x நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4 வந்து என்ன பண்ணணும், 4 வந்து டிவைட் பை 2. சரியா? இன்னும் 2 வரும். 2 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அகைன் 4 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதணும், +4 -4. ஓகேவா? அதே மாதிரி டிவைட் பை மைனஸ் 25 into y² minus 2y வந்துருக்கு. 2y 2 divided by 2 is equal to 1. ஸோ 1² is 1 தான். சரியா? +1 -1 minus 256. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், இதை 3 டைம் வந்து x minus 2² எழுதலாமா? இதை ஒன்றும் பண்ணதில்லை, இந்த 4x இருக்குது டிவைட் பை 2 போடுங்க. இந்த எக்ஸை விட்டுருங்க, எக்ஸை விட்டுட்டு டிவைட் பை 2னா 2 வரும். ஸோ அதுதான் வருங்க, x minus 2² minus 4. ஸோ minus 25 இன்ட்டு இது டிவைட் பை 2 போட்டால் 1 வரும். ஸோ y minus 1² minus 1 இந்த டேர்ம் மட்டும், இந்த 3 மட்டும் இருந்தால் a minus b² ஃபார்மேட் எழுதணும். ஸோ minus 256. ஸோ 11 உள்ள மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 11 வெளியே எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு, மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அந்த ஃபார்மேட் கொண்டு வந்ததுக்கப்புறம். 11 into x minus 2² minus 44 minus 25 y minus 2² plus 25 is minus 256. So 11 into x minus 2² minus 25 into y minus 1² is equal to constants ஒரு சைடு கொண்டு வந்துடும். 256 plus 44 minus 25. So 275. ஓகேவா? ஸோ x minus 2² by 20. ஸோ 275 என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே 1 கொண்டாடணும் ஃபார்மேட்டு. ஸோ x minus 2² by 25 minus y minus 1² by divided by 11 is equal to 1. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? என்னது, x minus h² divided by a² minus y minus k² divided by b² is equal to 1 அப்படின்றது. ஸோ a² is 25. ஸோ இதில் வந்து எப்போவுமே கீழே இருக்க பெருசு சின்னது அப்படின்னு இல்லை, ஃபஸ்ட்டு எந்த டேம் வருதோ அதை a². சரிங்களா? ஃபஸ்ட்டு வரது a², ரெண்டாவது வரது b². சரிங்களா? எலிப்ஸில் வந்து எது பெருசாக இருக்கோ அதுதான் a² பார்ப்போம். சரியா? இல்லை பாசிட்டிவில் எது வருதோ அதுதான் a² முன்னாடி. ஸோ a² இஸ் சப்போஸ் 11 வந்திருந்தாலும் 11 a² இஸ் 11 தான். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர் போகலாம். இதே ஒய் இங்கே இருந்ததுன்னா வெர்டிகல் ஆக்சிஸில் வரும். சரியா? ஸோ a² இஸ் 25, b² இஸ் 11. ஓகே, 11. ஸோ c² இஸ் a² plus b². ஸோ c² இஸ் 36, c equal to plus or minus 6. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸாக கொண்டு போகிறோம். ஓகேவா? மேஜர் ஆக்சிஸாக கொண்டு போகிறோம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் கொண்டு போகும்போது என்ன பண்ணோம், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் மைனஸ் 1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து என்ன பண்ணுறோம், x² y², கேபிட்டல் x² divided by 25 minus கேபிட்டல் y² divided by 11 is equal to 1 அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த டைம் வந்து என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸில் இருக்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேபிட்டல் எக்ஸை தான் இங்கே வரையணும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வரைஞ்சி ஹைப்பர்போலா வரைஞ்சி இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, சென்டர், ஃபோக்கஸ், எக்ஸென்ட்ரிசிட்டிலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னது சென்டர். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1. சென்டருக்கு வந்து என்னது, கேபிட்டல் எக்ஸுக்கு 0,0 தான் வரப்போகுது. ஏ வந்து என்னது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0.
ஓகே எஸ் டேஸ் ஓகே இது ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா ஜீரோ சி வந்து என்னது 6 ஓகே ப்ளஸ் ஆர் ஜீரோ. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படியே வந்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் எக்ஸ் சி வந்து 0,0 இதில் வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணால் 2,1 சி வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து ஏ இருக்குது ப்ளஸ் 5 மைனஸ் 5 இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் 5 இங்கே சப்ஸ்டிட் பண்ண வரும் 7, ஒய் வந்து 0 தான். ஸோ 7,1. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து -5 கொடுக்கும் போது வந்து -3,1 அதான் வரப்போகுது. அடுத்து ப்ளஸ் 6 சப்ஸ்டிட் பண்ணால் 8,1 ஓகேவா. ஸோ -6 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் -4,1. ஸோ முடிஞ்சிச்சிங்களா. கேபிட்டல் எக்ஸ் இருந்து அப்படியே ஸ்மால் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணி ஈஸி. அதுவே வந்து நீங்கள் இந்த ஸ்மால் எக்ஸை கன்சிடர் பண்ணி வரைஞ்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி வரையணும், மிஸ்டேக் ஆகும். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா. ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு சி ஈக்குவல் டு ஏன்னு தெரியும், சியும் தெரியும் ஏன்னு தெரியும். ஸோ அதுலேருந்து இ கண்டுபிடிச்சலாம். சி ஈக்குவல் டு சி வந்து 5, ஏ வந்து ஸோ சி ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 5. ஸோ இ ஈக்குவல் டு 6/5. ஸோ எப்போவுமே வந்து ஹைப்பர்போலாக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா, புரியுதா. ஸோ கண்டிப்பாக வந்து மேலே பெரிய நம்பராக இருக்கும், கீழே சின்ன நம்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ ஹைப்பர்போலாக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1, எலிப்ஸ்க்கு லெஸ் தென் 1, பேரபோலாக்கு ஈக்குவல் டு 1. அதான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. தேங்க்யூ.